அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே 11 இந்த வீடியோ எடுக்கப்பட்ட டைம். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாம நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு கமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்டி சரவணராஜ் பிரதர் வந்து பண்ணியிருந்தார் ஃபுல் பாடி செக்கப்புக்காக. அவர் இவனும் இப்போ புதுசாக சொல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, என்னடா இது இந்த வாரத்தை அடிக்கடி வருது, சரி கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் வந்து செக் பண்ணிடணும். க்ளோரிக்கு மெயினாக எனக்கு பரவாயில்ல, எனக்கு நார்மலான ஜுரம் தான். க்ளோரிக்கு அடிக்கடி சிக்காயிருது, எத்தனோ வருஷமாக இந்த சிக்கு இருக்குது, ரத்தமும் ஏற மாட்டேங்குது. அதனால் பண்ணிடலாம், ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போனேன். அது 11ஆம் தேதி கூப்பிட்டு போயிருந்தேன். ஃபுல் பாடி செக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுகருக்கு மட்டும் தான் பண்ணலான்னு போகணும். சுகர் இருக்கா என்ன எது செக் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஃபுல் பாடி செக்கப்பே பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்தது. சுகருக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, காலையில் நம்ம வந்து பிளட்டு கொடுத்துட்டோன்னா 1.5 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா திரும்பியும் பிளட்டு கொடுக்க போகணும். அதாவது சாப்பிட்டுட்டு மறுபடியும் பிளட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சாப்பிடாம பிளட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா திருப்பி நம்ம வந்து பிளட்டு கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ராசஸ். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து பிளட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி காலையில் நாங்கள் சர்ச் போனோம். 5:30க்கு போயிட்டோம். இன்றைக்கி 5:30க்கு சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் நடக்குது. நாங்கள் இன்றைக்கி தான் போனோம், ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம். டெய்லி ப்ரேயருக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது க்ளோரி ரொம்ப நாள், அதனால் போனோம். கிளினிக்கில் போய்ட்டு நாங்கள் செக் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும். சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் வீட்டுக்கு போகல, அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி 1.5 ஹவர்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறது அதெல்லாம் சொல்லிட்டு அம்மா வீட்டில் உட்காந்து என்னோடய பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதான் க்ளோரி காட்டிகிட்ருக்கு, என் கையெழுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கு. நான் சொன்னேன், ஏம்மா கையெழுத்து தான்மா, கையெழுத்தில் ஒன்றும் இல்லைம்மா, சில பேர் கையெழுத்து நல்லா அந்த தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். க்ளோரி சொல்லிச்சு, அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, நம்ம லைஃப்பை வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1.5 ஹவர் ஆயிடுச்சு. அப்போலாம் பார்த்திங்கன்னா கார்டு மாரி கொடுப்பாங்க, பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போலாம் வரதில்லை. மறுபடியும் வந்துட்டோம் 1.5 ஹவர் கழிச்சு. இப்போ ஃபுல் பாடி செக்கப்னால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லிவர் ஃபங்க்ஷனு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பிளட்டு, அப்புறமா ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, பிளட்டில் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டு இருக்கா, இது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எடுத்துடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருந்தேன் நான். 1400 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா க்ளோரிக்கு ரொம்ப ஹையாக இருந்தது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த தோட்டம் ஒன்று இருக்குது. சரி சும்மா அப்படியே வர வழியில் போய் ஒரு 8 பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். எதுவும் வாங்கலாம் போல், மைண்ட் கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு போனோம், ரொம்ப நாள் கழிச்சு. வாங்கிட்டோம், ஆனால் கொஞ்சம் இது இருக்குது, இஷ்யூ இருக்குது, அதை பார்க்கறத இப்போ டாக்டர் பார்க்க போகிறோம். லைஃப்பில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்வாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, லைஃபு நம்மளை நினச்சது நடக்கலைன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு லைஃபை கடவுள் கொடுத்துருக்காரு, அதுக்கு சந்தோஷப்படுங்க. நிறைய பேருக்கு லைஃபே இல்லை. சில பேர் லைஃப் எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய நோய் வாய்ப்பட்டு காணாமே போயிடுறாங்க. ஆனாலும் நம்மளுக்கு லைஃப் கொடுத்துருக்காரு. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, சரிங்களா? எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருங்க. அது நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். ஏன்னா கடவுள் கூட நம்ம எப்போவுமே அவரை நம்பணும் தான் விரும்புகிறாரு. அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. க்ளோரிக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. சின்ன இஷ்யூன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய இஷ்யூ தான். தைராய்டு இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் அந்த ரெட் செல்கள், அதாவது சிகப்பணுக்கள் சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது இந்த பொண்ணு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஊசி போடணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுதான் இப்போ இதுதான் உங்களோட ரிப்போர்ட்டு. இதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இதில் கொஞ்சம் எனக்கே சரியாக புரியலை. டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஏன்னா நம்ம எதனா சொன்னோன்னு வச்சுங்க, டாக்டர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீங்கள் டாக்டர் நாங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்போ ஊசி போடணுங்கிறத மார்க் பண்ண போகிறேன். க்ளோரிக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவரில் ஒரு சின்ன திருத்தம். அதாவது நேற்று 12, நான் 11ன்னு சொல்லி வச்சுருக்கேன். 12ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு மாத்திரை போட்டிருக்கோம், சாரி டேப்லெட் போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு டேப்லெட். இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம ஊசி போடணும். 13 விட்டு 14, 16,
18 20 22 24 26 28 30. அதோட நம்மளுக்கு 1ஆந்தேதி ஜூன் 1ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கேருந்து நம்ம அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா 3 மாதத்துக்கு போடணும். 3 மாதத்துக்கு எந்த ஊருக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார் டாக்டர். ஊருக்கு போகிறது, அர்ஜென்ட்டுக்கு வெளியே போயிட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா சொன்னீங்கன்னா கஷ்டம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனிமிக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் சப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். இது வந்து உடனே நல்லாகாது, 1 வருஷம் கூட ஆகலாம். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் இருந்துக்கிறீங்க இந்த 10 வருஷத்தில். அதாவது 10 வருஷம்லாம் கல்யாணம் ஆன வரைக்கும் சொல்கிறாங்க. 10 வருஷத்தில் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருக்கீங்க, இதே பெரிய தப்பு. அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டார் அவர். திடீர்னு ஆள் இல்லாமல் போகிறது ஒரு சான்ஸ் இருக்குது, ஒழுங்காக நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எதிர்பார்க்கல, உண்மையாகவே சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் நம்பி போயிட்டேன். பார்ப்போம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டேன். இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா நான் தான் கூட வந்து பார்த்துக்கணும். சில பேர் நினச்சிப்பாங்க, என்ன இந்த பசங்க ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் வெறும் வீடியோ பார்க்குறதுல வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் டொனேஷன் கொடுத்துட்ருப்போம். அதனால் நீங்கள் வந்து நாங்கள் 10 டொனேஷன் கொடுத்துருவோன்னு நினைக்கிறீங்க. என்கிட்ட இருக்கிற வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். காலையில் நான் வேலைக்கு போயிட்டேன்னா நான் வரத்துக்கு சாயந்தரம் ஆகிடும், ஈவினிங் ஆகிடும். எப்போயும் வீட்டில் இருக்க மாட்டேன். இப்போ நான் அந்த 3 மாதம் என்ன பண்ண போகிறேன் கூட எனக்கு தெரியல. சில பேரோட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்துது, உண்மையாக சொல்லணும்னா. இப்போ நான் தான் இருக்கேன், இப்போ நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னா எனக்கு வருமானம் கிடையாது, புரியுதுங்களா? அவங்க அப்பா அம்மாவோ எங்கள் மாமனார் மாமியாரோலாம் எங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கல. இருக்கிறத வச்சு நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் சில பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது. அவங்களுக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரில. அதுதான் கஷ்டமாக இருக்குது. அடுத்தவங்களோட நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அதுதான் எப்பவுமே சொல்லுவாங்க, கடவுள் இருக்கார் பார்த்திங்கன்னா, இப்போ ஜீசஸ் இருக்காருன்னா ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ண மாட்டார். அவன் பார்த்தியா அந்த பிள்ளை பாரு எப்படி முன்னேறிட்டான், அவன் பாரு அப்படி இருந்தும் அவன் பார்த்தியா அவன் என்ன பண்ணுறான், அப்படி அவர் கம்பேர் பண்ண மாட்டார். அவர் கம்பேர் யார் கூட பண்ணுவார்னா தன்னோட தான் கம்பேர் பண்ணுவார். நானே இதை பண்ணனே நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவார். நான் அவரை தான் எப்பவுமே நம்புவேன். உண்மையாக சொல்லட்டுமா, நான் மனுஷன் நம்புறதே கிடையாது, எப்போயுமே நம்ப மாட்டேன். ஏன்னா மனுஷன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். இன்றைக்கி நான் எல்லாம் செஞ்சு தரேன், அது பண்ணி தரேன்னு திடீர்னு காணாமல் போயிடுவான். மனுஷன் காணாமல் போயிடுவான். ஆண்டவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பார். அதனால் அவரை தான் நம்புகிறேன். ஒரு மனுஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட ஆண்டவர் தான் நம்ம அவங்களுக்கு கட்டளையிடணும். அவங்க மனசில் பேசினா தான் அவங்க ஹெல்ப் கூட பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. உண்மையாக சொன்னோன்னா வீடு ரொம்ப அலங்கோலமாக ஆகிப்போச்சு, ரொம்ப மோசமாக ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு 20 நாளாகவே க்ளோரிக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு தெரியும், 2-3 வீடியோ போடும்போதெல்லாம் சொல்லியிருக்கோம். ரொம்ப வீடு ரொம்ப மோசமாக இருக்குது. நான் தான் கொஞ்சமாக இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி காய வச்சிட்ருக்கேன். நிறைய அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. மொத்தமாக அரேஞ்ச் பண்ணணும். டோட்டலாக எல்லாமே அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோவும் லைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூடியூப்பில் எங்களுக்கு ஒரு சம்பளம் வரத்துக்கோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அந்த சூப்பர் சேட்லாம் போடுறாங்க ஏதாவது சேனலுக்கு, ரொம்ப பெரிய பெரிய சேனலுக்குலாம் சூப்பர் சேட் பண்ணுவாங்க. நான் அப்போல்லாம் யோசிச்சுப்பேன், நடா இது அந்த சேனல்காரங்களே சூப்பர் சேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய சேனல், நம்ம சின்ன சேனல், நம்ம கேட்டதுக்கு நம்மள பெக்கர்ன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வருத்தப்பட்டிருக்கேன். ஓகே, நம்ம இதை பேசி நம்ம எதுவும் பிரயோஜனம் இல்லை. நம்ம தினமும் வீடியோஸில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். பாய். எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை